கடலூரில் விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 60,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கை வலியுறுத்தியும் விடியா திமுக அரசை கண்டித்தும் 50க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி ஆசிரியை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புளியங்குடி அருகே டிஎன் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த உமாதேவி என்பவர் அப்பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இருசக்கர வாகன விற்பனையகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள மின்சாரத்தால் இயங்கும் இருசக்கர வாகன விற்பனை நிறுவனத்தில் திடீரென புகையுடன் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. இதை பார்த்த ஊழியர்கள் தீயை அணைக்க முயன்ற நிலையில் தீ மளமளவென பற்றி எரிந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 20 இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காலி குளிர்பான பாட்டில்களை எடுத்துச் சென்ற மினி சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. செங்கம் பகுதியில் இருந்து சுரேஷ் என்ற ஓட்டுநர் தனது மினி சரக்கு வாகனத்தில் காலி குளிர்பான பாட்டில்களை எடுத்துச் சென்றுள்ளார். அப்போது ஊத்தங்கரை அருகே உள்ள திப்பம்பட்டி காப்புக்காடு பகுதியில் மினி சரக்கு வாகனம் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உயிர் தப்பினார். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள கல்லூரியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கல்லூரியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றின் மாணவர் விடுதியில் இருந்து கழிவுநீர் அப்பகுதியில் உள்ள சாலையில் வெளியேறி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் கல்லூரி முற்றுகையிடப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டலு. இங்கேருந்து ஒரு மாதிரி உபரி தண்ணியெல்லாம் வெளியில் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போகுது. அதனால் நோய் தொற்று ஒரு மாதிரி ஓரத்தில் வண்டியெல்லாம் யாருனாலையும் ஓட்ட முடியல. எவ்வளோ சிரமம் இருக்குது. மேலதிகாரிங்கிட்ட எல்லாமே கடந்த ஒரு 3 மாதம் 6 மாதமாக ரிப்போர்ட் பண்ணி யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. மேற்கொண்டு இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணல அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மறியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறோம். கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் பிரதான சாலையின் அருகே உள்ள தண்ணீர் குழாய் உடைந்து 10 அடி தூரம் வரை தண்ணீர் பீய்ச்சி அடிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இது குறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் அடிக்கடி குடிநீர் குழாய் சேதமடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் வீணாக செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.